ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரதாப் டைரக்ஷன்ல ஜெய், பிரக்யா, சத்யராஜ், சிங்கம்புலி ஒரு பெரிய சினிமா பட்டாளமே நடிச்சு வெளியான படம் தான் பேபி அண்ட் பேபி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, துபாயில இருந்து நம்ம இந்தியா, அதாவது தமிழ்நாட்டுக்கு வர ஒரு ரெண்டு ஃபேமிலி. அந்த ரெண்டு ஃபேமிலி யார் ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா, ஜெய் ஃபேமிலி ஒன்னு, யோகி பாபு ஃபேமிலி ஒன்னு. ஜெய் ஃபேமிலியில ஜெய் அண்ட் மனைவி, அவங்க குழந்தை, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. அப்புறம் யோகி பாபு ஃபேமிலியில யோகி பாபு மனைவி, அவங்களுக்கு ஒரு தம்பி, அந்த ஃபேமிலியில ஒரு குழந்தை. இப்படி ரெண்டு குடும்பமா துபாயில இருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க. வர்ற வழியில விமானத்துல ஒரு சின்ன கோளாறு நடந்துருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் ரெண்டும் இடம் மாறிடுது. இவர் குழந்தைய அவர் எடுத்துட்டு போயிடுறாரு, அவர் குழந்தைய இவர் எடுத்துட்டு போயிடுறாரு. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ்ல கேட்கும் போது அவங்க வந்து அவரோட மாத்திட்டு போனார் பாத்தீங்களா யோகி பாபு, அவரோட போன் நம்பர் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே சரி ஓகே மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஊருக்கு வந்த உடனே சத்யராஜ் வந்து ஜெய் அவங்க அப்பாவா வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேரம் வர சந்தோஷத்துல தலகால் புரியாம பயங்கரமா ஒரு கொண்டாட்டமா ஒரு விழாவே எடுக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது குழந்தையை மாத்தக்கூடிய சூழல் இல்லாம போயிருது. அதுக்கப்புறம் யோகி பாபு அதே போலதான் அவங்க அப்பாவா வரக்கூடிய இளவரசு வந்து ஜோசியம், ஜாதகம், மூட நம்பிக்கைகள் மேல அதிகமான ஒரு ஈடுபாடோடு இருக்கிறவரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தை ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமான பில்டப் பண்றாரு. அதனால அவரும் கொஞ்சம் தாழ்ந்து போறாரு. அதாவது குழந்தையை மாத்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம தவிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படி கிடைக்கும் பட்சத்துல அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அந்த குழந்தையை கடத்துற திட்டம் போடுறாங்க. அந்த குழந்தையை கடத்தி முடிச்சு அவங்க வின்னர் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மொத்த கதை. அந்த குழந்தை எப்படி இடம் மாறிச்சு மறுபடியும் அப்படிங்கறது அந்த படத்தினோட கதை. இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கிளுகிழுப்பாவும் நல்ல காமெடியாவும், கிளுகிழுப்பானா நல்ல ஒரு என்ஜாய்மெண்டாவும் நல்ல ஒரு டைம் பாசிங்காகவும் போடுற மாதிரி இருக்கும் அந்த படம். உண்மையிலேயே அந்த படம் அப்படிதான் எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, 2001 ராமநாராயண் டைரக்ஷன்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராம்கி, விவேக், ரோஜா, விந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளம் நடிச்சிருக்கோம். அந்த படத்துல இதே தான் கதை. என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, விவேக் குழந்தை வந்து ராம்கி கிட்ட போயிடும், ராம்கி குழந்தை வந்து விவேக் கிட்ட வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் எப்படி குழந்தைய மாத்திட்டு கடைசியா அந்த குழந்தையுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு தெரிய வைக்காத அளவுக்கு பாத்துக்குவாங்க. அப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிளைமாக்ஸ்ல நல்ல ஒரு சூப்பரான எண்டிங் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த படம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இந்த படமும் அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான். அது போல இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லா நடிகர் நடிகைகள் எல்லாருமே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. மெயினா சொல்லப்போனா யோகி பாபு வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டராவே கொண்டு வந்தது சூப்பரான ஒரு இதா இருந்துச்சு. அவரோட டைமிங் காமெடி எல்லாம் உண்மையில வேற லெவல் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ். படத்துல வந்து அவர் கம்மியா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் தேவையான இடத்துல வந்து நல்லா சூப்பரான காமெடி பண்றாரு. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இளவரசும் கம்மியான ஸ்பேஸ் இருந்தா கூட அவருக்கும் தேவையான அளவுக்கு சிக்ஸரை அடிச்சு தள்ளி இருக்காரு. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெடின்கில்ஸ், அப்புறம் மீதி வரக்கூடிய நம்ம ஆனந்த்ராஜ் குரூப், அப்புறம் நெல்கள் ரவி குரூப், இளவரசு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஸ்ரீமன் குரூப், இவங்க எல்லாருமே தனித்தனியா போர்ஷனா கலக்கிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பழைய படம் பார்த்த மாதிரி, அதாவது அந்த 90s வந்த ஒரு கலகலப்பான படம் ராமநாராயணன், இந்த மாதிரி டிபி கஜேந்திரன், சுந்தர்சி படம், இந்த மாதிரி படங்கள்லாம் 90s எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா வச்சு காமெடி பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலினா ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு யாருக்கும் மனக்கசப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேரக்டர் கரெக்டா கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டா நடிக்க வச்சிருப்பாங்க. அதே போலதான் இந்த படத்துல பிரதாப் அவர்கள் வந்து எல்லாத்தையும் சரிசமமான கேரக்டர் கொடுத்து எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான ஒரு இது கொடுத்திருக்காரு, ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்துல பாடல்கள் கூட உட்காந்து கேட்கற அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்துல எல்லா சீன்களும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து இவங்க வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சத்யராஜ் கேட்கிறாரு, அவங்க வந்து பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. குழந்தைகள் மாறினதுனால அந்த முகம் கூடவா தெரியாம போயிடும், அந்த அளவுக்கு அவங்க கவனிக்காம இருப்பாங்க. அது ஒரு விஷயம், அது லாஜிக் மிஸ்டேக்கா தெரியுது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கூட கதையை கொஞ்சம் நல்லா ஒரு விறுவிறுப்பா கொடுத்துருக்கலாம். ஏன்னா கிளைமாக்ஸ் வந்து எல்லாரும் போல இந்த கடத்தல் காட்டுறாமா அது போல கொடுத்திருக்காங்க. அப்புறம் யோகி பாபு குழந்தை காணாம போயிருது, அதுக்கு அந்த பக்கம் அந்த குழந்தையோட பதட்டம் காணாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டமே யாருமே கண்ணில் காட்டுறதே கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களே இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும் போது அது கொஞ்சம் நம்ம ஏத்துக்கும்படியா இருந்தா கூட அது இன்னும் நல்லா
கிரிப்பா இந்த கதையை கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து இதெல்லாம் நம்ம மைனஸா பார்க்காம இதெல்லாம் பிளஸ்ஸா பார்த்து நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த படம் உண்மையிலே ஒரு சூப்பரான படம் தான். பேபி அண்ட் பேபி வந்து ஒரு 50 to 55 மார்க்குள்ள கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் சரிசமமா கேரக்டர் கொடுத்தனால இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நீங்க குடும்பத்தோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான காமெடி படம். நான் கண்டிப்பா இந்த படத்துல நிறைய சீன்ல நீங்க சிரிப்பீங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.